நீங்க எல்லாரும் ரெடியா குட்டீஸ்? இப்போ நாம ஒரு மாயாஜால கதைய பார்க்க போறோம். இந்த கதையில நிறைய அதிசயங்கள் வரும். வாங்க, நம்ம இளவரசியும் மேஜிக் பிரஷும் கதைய ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான நாட்டுல பெரிய அரண்மனையில ஒரு இளவரசி வாழ்ந்தாங்க. அவளோட பேரு மலர். அந்த அரண்மனையை சுத்தி நிறைய பூக்களும் பறவைகளும் அமைதியான தோட்டமும் இருந்துச்சு. மலருக்கு படம் வரைய ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவ தன்னோட அறையில ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தா. அவ வரைஞ்சது அவளுக்கு நல்லா வரலன்னு வருத்தப்பட்டா. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஒளிரும் பிரஷ் எங்கிருந்தோ பறந்து அவகிட்ட வந்துச்சு. மலர் ஆச்சரியமா அந்த பிரஷை எடுத்து பார்த்தா. அது சாதாரண பிரஷ் மாதிரி இல்ல, அது ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அவ அதை வச்சு ஒரு பூவை வரைஞ்சா. அந்த படம் நிஜமான பூவா மாறிடுச்சு. வாசனை கூட வந்துச்சு. அப்புறம் அவ சந்தோஷமா நிறைய படங்களை வரைஞ்சா. பறவைகள், பொம்மைகள், பழங்கள் எல்லாமே நிஜமா மாறி அவளை சுத்தி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவ விளையாட்டா ஒரு பெரிய புலிய வரைஞ்சா. அந்த புலி நிஜமான புலியா மாறிடுச்சு. அது ரொம்ப கோபமா இருந்துச்சு. அந்த புலிய பார்த்து மலர் ரொம்ப பயந்துட்டா. அப்போ அந்த பிரஷ்ல இருந்து ஒளிரும் சிங்கம் ஒண்ணு வந்து மலருக்கு பாதுகாப்பா நின்னுச்சு. அவ சிங்கத்தோட பின்னாடி போய் நின்று. அந்த மேஜிக்கல் சிங்கத்தோட சக்தியால புலி மெதுவா அமைதியாயிருச்சு. அந்த புலி மெதுவா மலருக்கு ஃப்ரெண்டா மாறி சந்தோஷமா 2 பேரும் சேர்ந்து விளையாடினாங்க. அரண்மனை தோட்டத்துல மலரும் அந்த புலியும் சேர்ந்து ஒரு பெரிய பேப்பர்ல நிறைய படங்கள் வரைய ஆரம்பிச்சாங்க. அவங்க வரைகிற எல்லா ஓவியங்களும் உயிரோட வந்து அவங்கள சுத்தி பறந்துச்சு. அந்த இடமே சொர்க்கமா மாறிடுச்சு. மலரும் புலியும் அந்த மாய ஓவியங்களோட சேர்ந்தே அரண்மனையை நோக்கி நடந்தாங்க. அந்த ஓவியங்கள் எல்லாம் அவங்களை பின்தொடர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜாவும் ராணியும் உள்ள வந்தாங்க. முழு அரண்மனையும் பிரகாசமா இருந்துச்சு. அந்த ஓவியங்கள் அரண்மனை ஃபுல்லா பறந்துட்டு இருந்தத அவங்க 2 பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. கொஞ்ச நாளாவுக்கு அப்புறம் மலர் தன்னோட தோட்டத்துல இருக்கும்போது அதே சிங்கம் மறுபடியும் மேஜிக் பிரஷ்ல இருந்து வந்து மலரை பார்த்து, நீ ரொம்பவும் அன்பான புத்திசாலியான பொண்ணு, உன்னோட திறமைய மற்றவங்களுக்கு உதவ பயன்படுத்து. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உனக்கு எப்ப தேவையோ அப்போ நான் திரும்பி வருவேன்னு சொல்லுச்சு. அப்படியே அந்த மாய சிங்கம் மெதுவா மறைஞ்சிருச்சு. மலர் கையில இருந்த அந்த மேஜிக் பிரஷும் வானத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிச்சு. மலர் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கையசைச்சாங்க. அதுவும் மெல்ல மெல்ல வானத்துக்கே போய் மறைஞ்சிருச்சு. அந்த நாள் மாலையில மலர் தன்னோட படுக்கையில புலியோட சேர்ந்து தூங்கிட்டு இருந்தா. அவளை சுத்தி மாய ஓவியங்கள் மெதுவா ஒளியோட அசைஞ்சுகிட்டு இருந்துச்சு. அவ சிரிச்சுக்கிட்டு கனவில் மாயங்களை பார்த்துட்டே தூங்கிட்டா. சின்னஞ்சிறு குழந்தைகளே, இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம நல்ல விஷயங்களை யோசிக்கலாம், எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டும் செய்யலாம். இப்போ கண்ணை மூடி கனவுக்கு போகலாம். கனவு மாய உலகத்துல சந்திப்போம். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குருவி. தேங்க்யூ.